அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி வ தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அபுசாரி வ தியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹபிஹி வ ஸல்லிம். அல்லாஹும்ம ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சியாக நபியாக்கி அழகாட்சி செய்கின்ற அல்லாஹுவின் அருள் போற்றி ஆரம்பம். கல்லை கனியாக்கி தன் சொல்லை மணியாக்கி தன் உதிரத்தை நீராக்கி இஸ்லாம் என்ற கட்டிடத்தை கட்டி எழுப்பி உலக மக்களுக்கு வழிகாட்டி தந்த நபிகள் நாயகம் நம் உயிரினு மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவினை வேண்டியவனாகும். அவர்களின் சொல்லையும் செயலையும் பின்பற்றி வாழ்ந்திட்ட சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லோர்கள், இறை ஞானிகள் அனைவர்களுடைய ஆசியை வேண்டியவனாக என் உரையை துவக்குகிறேன். அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவையும் ஆதரவையும் ஆதரவு வைத்த நிலையில் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கும் நல்லோர்களே, நம்ம அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிம்மதியான வாழ்க்கையும் பரக்கத்தான செல்வத்தையும் அல்லாஹு தஆலா இன்றும் என்றும் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஹலக்கலக்கும் மாஃபில் அர்லி ஜமீயா, இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைப்பதற்கு முன்னாடி, மனித வர்க்கத்தின் இந்த உலகத்தில் படைப்பதற்கு முன்னாடியே மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் அவன் வாழ்வதற்குண்டான தேவைகள் என்ன, இவன் வாழ்வதற்குண்டான வசதி வாய்ப்புகள் எது, அனைத்து தேவைகளையும் இவன் உயிர் வாழ்வதற்கு அவசியமான அனைத்து தேவைகளையும் படைத்து வைத்ததற்கு பிறகுதான் இந்த மனிதனை அல்லாஹ் படைக்கின்றான். இப்படி பல ஆயிரக்கணக்கான எல்லா ஜீவராசிகள் ஊறுவது, பறப்பது, நடப்பது, நிற்பது, அசையாமல் இருப்பது, அனைத்து வஸ்துக்களையும் படைத்ததற்கு பிறகுதான் இந்த மனிதனை அல்லாஹ் படைக்கின்றான். படைத்துவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஹலக்கலக்கும் மாஃபில் அர்லி ஜமீயா, இந்த பூமியில் இருக்கின்ற அனைத்து வஸ்துக்களையும் மனிதர்களே உங்களுக்காகவே படைத்திருக்கிறேன். இந்த உலகத்தை நீங்கள் நல்லபடியாக வாழ்வதற்காகவே படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஹலக்கலக்கும் மாஃபில் அர்லி ஜமீயா, பூமியில் உண்டான அனைத்துமே உங்களுக்காகவே படைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அனுபவிப்பதற்காக, நீங்கள் நல்லபடியாக வாழ்வதற்காக என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, யஅபுது ரப்பக்கும்,
யா அய்யுஹன்னாஸ் மனித வர்க்கமே, யஅபுது நீங்கள் வணங்குங்கள், நீங்கள் இபாதத்து செய்யுங்கள், ரப்பக்கும் உங்களுடைய ரப்பை. அல்லாஹுவே என்று சொல்லவில்லை, அல்லங்க ரப்பு என்று சொல்லுகிறான். ரப்பு என்றால் உங்களை அழகாக படைத்து, உதாரணமாக ஒரு கை நீளமா இருக்கு, ஒரு கை கட்டையாக இருக்கு. எப்படி இருக்கும்? ஒரு கால் நீளமாக இருக்கு, இன்னொரு கால் கட்டையாக இருக்கு. நம்முடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும்? நம்முடைய முகம், மூக்கு நீண்டு காது வெளியே வந்து அப்படி மேடு பள்ளமாக இது இல்லாமல் ஒரு பேப்பரை போல ஸ்கொயரா இருந்தால் எப்படி இருக்கும்? அவலட்சணமாக இருக்கும், கேவலமாக இருக்கும். அப்படி உங்களை அலங்கோலமாக படைக்காமல் ஒரு கை நீளமாக இன்னொரு கை கட்டையாக, ஒரு கால் நீளமாக இன்னொரு கால் கட்டையாக, அப்படி அவங்களை அலங்கோலமாக அவலட்சணமாக படைக்காமல் ஒரு கண்ணு முன்னாடி இன்னொரு கண்ணு பின்னாடி, ஒரு கண்ணு தான் இருக்கு, ஒரு கண்ணு படைச்சி இப்படி அவலட்சணமாக கேவலமாக படைக்காமல் உங்களை அழகாக படைத்து, கையை வைக்க வேண்டிய முறையில் கை, காலை வைக்க வேண்டிய முறையில் கால், இப்படி உங்க காலைய உடல் முகத்தையும் அழகாக படைத்து, நீங்கள் வந்த உலகத்தில் அழகாக படைத்து உங்கள் வாழ்வதற்குண்டான வசதி வாய்ப்பை கொடுத்தது எவனோ அவனுக்கு பேரு ரப்பு. அல்லாஹ் என்றால் வணங்குவதற்கு தகுதியானவன். ரப்பு என்றால் உங்களை அழகாக படைத்து வாழ்வதற்குண்டான வசதி வாய்ப்பை தந்தது எவனோ அவனை நீங்கள் வணங்குங்கள். யா அய்யுஹன்னாஸ், ஓ மனித வர்க்கமே, யஅபுது நீங்கள் வணங்குங்கள், ரப்பக்கும் உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அல்லதீ ஹலக்கக்கும், ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அல்லதீ ஹலக்கக்கும், நாம் வந்ததற்கு பிறகு உலகம் வரவில்லை, நாம் பிறந்ததற்கு பிறகு உலகம் வரவில்லை, நாம் வருவதற்கு முன்னாடி இந்த உலகம் இருக்கிறது. நீங்கள் வருவதற்கு முன்னாடி உங்களை போல மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். உங்களையும் நீங்கள் வருவதற்கு முன்னாடி உங்களை போன்ற மனிதர்கள் வாழ்ந்தார்களே, அவர்களையும் படைத்தது எவனோ அவனுக்கு பேரு ரப்பு, அவனை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் வணங்க சொல்லுகிறான்? அல்லக்கும் துஃப்லிஹூன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக வாழ வேண்டுமா என்பதற்காக, நீங்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இபாதத் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். யா ஐயோ, குர்ஆன் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் அலிஃப் லாம் மீம். குர்ஆனை புரட்டுனா, குர்ஆனை திறந்தால் எல்லோருக்கும் வழிகாட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஆனால் எல்லோருக்கும் வழிகாட்டாது. குர்ஆன் எல்லோருக்கும் வழிகாட்டுமா? குர்ஆனை படித்தவர்களுக்கெல்லாம் குர்ஆன் நேர் வழிகாட்டுமா? காட்டாது. ரசூலுல்லாஹ்வை நேர பார்த்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையிலே உட்கார்ந்திருந்தான் அபூ ஜஹில், அபூ லஹப், கேள்விப்பட்டிருக்கோம்லா? நபி கூட இருந்தான், நபியுடைய வார்த்தையை காதால் கேட்டான். ஆனால் அபூ ஜஹிலுக்கு ஏன் ஈமான் கொள்ளல? அபூ லஹப் ஏன் ஈமான் கொள்ளல? நபியை பார்த்தான்ல, நபியுடைய வார்த்தையை காதால் கேட்டான்ல. நபியுடைய வார்த்தையை காதால் நேரடியாக கேட்டும், நபியை கண்ணால் நேரடியாக கண்டும்
ஏன் அபூ ஜஹில் ஈமான் கொள்ளவில்லை? ஏன் அபூ லஹப் ஈமான் கொள்ளவில்லை? அவனுக்கு ஏன் நேர்வழி கிடைக்கவில்லை? அதனால்தான் அல்லாஹ் சொல்றான் அல்ஃப் லாம் மீம். இதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன். அதுக்கே நம்மகிட்ட சொல்லணும், அல்லாஹ் தான் தெரிந்தவன், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மகிட்ட ஏன் சொல்லணும்? இந்த வசனத்தை ஏன் நம்மகிட்ட இறக்கணும்? ஆனால் அருமையான சகோதரர்களே, குர்ஆனை திறக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன் என்று நியத்து வச்சு குர்ஆனை திறங்க. அதான் அலிஃப் லாம் மீம் முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை. நான் ஒன்றும் தெரியாதவன். ஸாலிகல் கிதாபு, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே அறிந்த இந்த வேதமாகிறது. லா ரைப ஃபீஹி, சந்தேகமே இல்லை. லா ரைப ஃபீஹி, சந்தேகமே கிடையாது. இது அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். ஹுதல்லில் முத்தகீன், நல்ல வழியில யார் நடக்க வேண்டும் என்று நாடுகிறானோ விரும்புகிறானோ அவனுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும். இப்ப அபூ ஜஹில் நல்ல வழியில் நடக்கணும் நாடல, அதனால அவருக்கு ஈமான் கொள்ளல. சின்ன விஷயம் என்னன்னா, அபூ ஜஹில், அபூ லஹப், உத்துபா, ஷைபா நபியுடைய விரோதிகள் எல்லாம் நபி முஹம்மது அவர்களை முஹம்மது புன் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் என்று பார்த்தார்கள். ஆமினாவுடைய மகன் முஹம்மது என்று பார்த்தார்கள். அதனால் அவனுக்கு நேர்வழிக்கிறவில்லை. அபூ ஜஹில், அபூ லஹப் நபி கூட இருந்தாலுமே முகமது அப்துல்லாவுடைய மகன், ஆமினாவுடைய மகன் என்று கண்கொண்டு பார்த்தார்கள். அதனால் ஈமான் கொள்ளவில்லை. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இந்த மாதிரி சஹாபாக்கள் எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்று பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்று பார்த்தார்கள். அப்துல்லாவுடைய மகன் என்று பார்க்கவில்லை, ஆமினாவுடைய மகன் என்று பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார் என்று பார்த்தார்கள். அதனால் அபூபக்கர் முஸ்லிமானார், உமர் ஹிதாயத்து பெற்றார். ஆனால் அந்த அடிப்பில் அருமையானவர்களே, ஹுதல்லில் முத்தகீன், நல்ல வழியில போக வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும். இப்ப நல்ல வழியில் போக வேண்டும் விரும்புகிறவர் யார்? முத்தகீன் யார்? நல்லா புரிய, முத்தகீன்கள் யார்? இந்த உலகத்தில் இறை அச்சமுடையவர்கள் யார்? நம்மளா? அத முதல் அடையாளம் அல்லதீன யுமினூன பில் கைப். இந்த ஃபண்டமெண்டல் இருந்தா தான் மற்ற எல்லாமே இபாதத். அல்லாஹ்வை வணங்குங்கள். அந்த வணக்கம் என்ற அந்த ஒன்று, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற அந்த தாற்பயம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அல்ல முதல் படித்தரம் அல்லதீன யுமினூன பில் கைப். மறைவான விஷயத்தை நம்ப வேண்டும். மறைவானதை நம்பணும். மறைவானதுன்னா உங்க அறிவை கொண்டோ, உங்க மூளையை கொண்டோ, உங்க மூளை ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ, உங்க அறிவு ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ, மறைவான நம்பணும். அதான் ஈமானுடைய முதல் படித்தரம். கைப். அதனால தான் நல்லா புரியணும். இந்த இஸ்லாம் இஸ் த நாட் எவிடன்ஸ். இந்த இஸ்லாம் இஸ் த பை நாட் எவிடன்ஸ், பை பிலீவிங், ட்ரஸ்டிங் ஒன்லி, பிலீவிங் ஒன்லி. இஸ்லாம் என்பது ஆதாரங்களை கொண்டு அல்ல. இஸ்லாம் என்பது
ஆதாரங்களை கொண்டு அல்ல, பட் பிலீவிங், ட்ரஸ்டிங், நம்பிக்கையை கொண்டுதான் இஸ்லாம். நம்பிக்கையை கொண்டுதான் இஸ்லாம். அதனால் அல்லதீன யுமினூன பில் கைப், நம்பிக்கையை கொண்டுதான் இஸ்லாம். உதாரணமாக, அல்லாஹ் ஒருவனா ரெண்டு பேரா? அல்லாஹ் ஆனா பொண்ணா? அல்லாஹ் எத்தனை பேரு? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் யாரு? அல்லாஹ் எத்தனை பேரு? இந்த செய்தி நமக்கு தெரியுமா? தெரியுமா? I am Allah. I have come in front of you. I give the Holy Quran. So you must get the Quran. You must read the Quran. And you must obey to me. You must bow to me. If you bow to me, if you obey to me, you will get the win in your life. If you forgot me, if you forgot me, if you leave me, you get the loss in your life. நான் அல்லாஹ் வந்திருக்கேன், இதோ நான் தான் அல்லாஹ். I have come in front of you. உங்க கண் முன்னாடி நான் நிற்கிறேன். I give the Holy Quran. உங்களுக்கு புனிதமான குரானை தர்றேன். குரானை வாங்கிக்காங்க. அது மட்டுமல்ல, என்னை நீங்கள் வணங்கினால், if you bow to me, என்னைக்கு நீங்க கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நீங்க உலகத்தில் வெற்றி பெறுவீர்கள். if you forgot me, என்னை நீங்கள் மறந்தால், you will get lost in your life. இந்த உலக வாழ்க்கையில் நீங்க தோல்வி அடைவீர்கள், நீங்க வாழ்க்கையிலே தோல்வி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் நேரம் வந்து சொன்னானா? நான் தான் அல்லாஹ் குர்ஆன் படி நீ வணங்குன்னு அல்லாஹ் சொன்னானா? கிடையாது. அப்ப இந்த அல்லாஹ் நமக்கு எப்படி தெரியும்? குல், டிக்ளேர் யூ, ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். குல், டிக்ளேர் யூ. ஹுவ, நபியே முஹம்மதே. குல், டிக்ளேர் யூ. இந்த உலகத்திலே நீங்கள் பிரகடனம் செய்யுங்கள், உலகத்திலே நீங்கள் பிரகடனம் செய்யுங்கள். ஹுவ, அவன்தான். குல் ஹுவ, அவன்தான். ஹுவல்லா, அல்லாஹ், அவன் அல்லாஹ் என்று நீங்கள் பிரகடனம் செய்யுங்கள். குல் ஹுவல்லா அஹத், அவன் ஒருவன். அவன் அல்லாஹ், அஹத் அவன் ஒருவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் யாருக்கு தந்தையும் அல்ல, அவன் யாருக்கு குழந்தையும் அல்ல. குஃபுவன் அஹத், அந்த அல்லாஹ் யானை மாதிரி இருப்பான், அவன் சூரியன் மாதிரி இருப்பான், அவன் சந்திரன் மாதிரி இருப்பான் என்று ஒப்பீடு செய்ய முடியாது. அல்லாஹ் இப்படித்தான் இருப்பான் என்று உவமை செய்ய முடியாது. குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் அவன்தான், வேறு எதை கொண்டு ஒப்பீடு செய்ய முடியாது என்று அந்த அல்லாஹ் ஒருவன் தான், அவன் தேவையற்றவன் என்ற செய்தியை இந்த உலகத்தில் டிக்ளேர் யூ என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்தியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாப்பா உம்மா சொல்லிதான் வாப்பாவை தெரியும். நம்முடைய உம்மா யாரை கை நீட்டி இவர் தான் வாப்பா, வாப்பான்னு சொல்லு, வாப்பான்னு சொல்லு என்று உம்மா யாரை கை நீட்டி வாப்பா என்று சொல்லுகிறாரோ அவர்தான் வாப்பா. உம்மா சொல்லிதான் வாப்பாவை தெரியும். அதுபோல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிதான் அல்லாஹ்வை தெரியும்.
அந்த அல்லாஹ்வை தெரியும், அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி வச்சது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அந்த குர்ஆனை இறக்குறான். அவர்கள் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல நபியவர்கள் நம்ம நம்பணும். அந்த நபியை நம்பினா பிறகு மறைவானது இந்த ரசூல் சொல்லி தான் நம்ம அல்லாஹ் தெரியும். வேற எப்படி அல்லாஹ் தெரியாதுலா? அந்த அடிப்பில் அருமையான சகோதரர்களே, இப்போ இங்க அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் அதுக்கு வணக்கம் என்றால் முதல்ல ஈமான் மறைவானதை நம்பணும். அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானதை நம்பணும். அடுத்து யுகீமூன ஸலாத்த, தொழணும். அடுத்து என்னது? தொழுகை. ஆனா இங்க சொல்றது தொழுங்க, அங்க சொல்றது இபாத. யா ஐயுன்னா இஅபுது, வணங்குங்க. அப்ப தொழுகை என்ற அஸ்ஸலாத், ஹய்யா லஸ்ஸலாத், தொழுகைனா என்ன? யா ஐயுன்னா இஅபுது, இபாதத்துனா என்ன? வணக்கம்னா என்ன? அந்த அடிப்பு இது வணக்கம் என்றா என்ன? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? ஆனால் அந்த அடிப்பில் அருமையான சகோதரர்களே, இபாதத்தின் தொழுகை என்பது தொழுகை. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரேயர்? த மானா சொல்லா தாரிஃபு ஸலாத், தொழுகை. ஸலாத்துடைய விவரம் என்னன்னா, தொழுகை என்பது நல்லா புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுடைய நேசர்களை புகழ்வதும் அல்லாஹ்வுடைய நேசர்களின் விரோதிகளை சபிப்பதும். அல்லாஹ்வுடைய நேசர்களை புகழ்வது, அல்லாஹ்வுடைய நேசர்களின் எதிரிகளை சபிப்பது, அதுதான் வணக்கம், அதுதான் தொழுகை. நாம சொல்லல, அல்லாஹ்வுடைய நேசர்களை புகழணும், அல்லாஹ்வுடைய நேசர்களின் எதிரிகளை சபிக்கணும். அப்ப அல்லாஹ் நேசர்களை புகழ்வதும் அல்லாஹ்வுடைய நேசர்களின் எதிரிகளை சபிப்பதும் அதுதான் இபாதத், அதுதான் வணக்கம். அந்த அடிப்பில் அருமையான சகோதரர்களே, அல்லங்க இபாதத் தொழுகைன்னு சொன்னா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபலனு வல்லி என்னக கிபிலத்தன் தர்லாஹா, ஃபலனு வல்லி என்னக கிபிலத்தன் தர்லாஹா, நபியே நாயகமே நீங்கள் முகத்தை எந்த திசையை திருப்பினீர்களோ அது கிபிலாவாச்சு. நபி முகமது அவர்கள் முகம் திருப்பிய இடம் கிபிலா, அது பேரு கிபிலா. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய முகம் திருப்பிய இடம் கிபிலா. அந்த கிபிலா ரசூலுல்லாஹ் எங்க முகத்தை திருப்பினாங்களோ அதுக்கு பேரு கிபிலா. ரசூலுல்லாஹ்ட நிக்கிறது, ரசூலுல்லாஹ் நின்னாங்க, குனிஞ்சாங்க, கையை தூக்குனாங்க, நல்லா புரியுதா? கையை தூக்குனாங்க, கையில ரசூலுல்லாஹ் இப்படி வச்சாங்க, அத்தியாயத்தில் உட்கார்ந்தாங்க. அப்ப நபியுடைய அசைவுகள், நபியுடைய வாயிலிருந்து வந்தது குர்ஆன். அந்த அசைவு, இந்த நபியுடைய செயல்தான் தொழுகை. அந்த அடிப்பில் அருமையான சகோதரர்களே, குர்ஆன் தொழுகிறோம். ஜும்மாவுடைய 2 ரக்காத்தை கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். அல்லாஹ் சொல்ல ஓதியாச்சு. ஓதுனா பிறகு வைது கால இப்ராஹிம் ரப்பி கைஃப அரினி கைஃப இப்ராஹிம் கைஃப அரினி கைஃப அன் துஹில் மௌத்தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையில் ஓதுறோம் அல்லாஹ் அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், ஒரு ஆள் மூத்தா போன பிறகு அதை எப்படி உயிராக்குவாய், இறந்து போவங்க எப்படி உயிராக்குவாய் என்று அல்லாஹ் கேட்குறான். இப்ராஹிம் கேட்குறாங்க. கேட்டு முடிச்ச உடனே இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், யா இப்ராஹிமே, யா இப்ராஹிமே எப்படின்னு கேட்குறியா, மயில புடி, குயில புடி, காக்கா புடி. அல்லாஹ் சொல்கிறான், காக்காவை புடி,
குயிலை பிடி, கோழியை பிடி, இந்த பறவைகள் 7 பறவைகளை பிடிச்சி நல்லா அறுத்துட்டு இறக்கையும் மட்டையும் ஒன்னா குழப்பு, எல்லாம் ஒன்னா குழப்பி மிஸ் பண்ணிட்டு காக்காவே வா, குயிலே வா, மயிலே வா என்று கூப்பிடு. உடனே இப்ராஹிம் அறுத்தாங்க. மயில், குயில், காக்கா எல்லாத்தையும் அறுத்து ரெக்கை எல்லாம் குழப்பி, மட்டன் ரெக்கை எல்லாம் ஒன்னா குழப்பி பல மலையில தெளிச்சாங்க. மலையில தெளிச்சு விட்டு குயிலே வா, மயிலே வா, காக்காவே வா என்று கூப்பிட்டாங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து மயிலா வந்துச்சு, குயிலா வந்துச்சு, காக்காவா வந்துச்சு. அல்லாஹ் அக்பர், சமி அல்லாஹு ஹமீதா. என்ன புரிஞ்ச வாக்கு? இதுக்கு இறை வணக்கத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாரு, மயிலை பிடிச்சாரு, குயிலை பிடிச்சாரு, அறுத்தாரு, குழப்பினாரு, கூப்பிட்டாரு, மயிலா வந்து குயிலா வந்துச்சு. அல்லாஹ் அக்பர். என்ன சம்பந்தம்? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நேசர். அந்த நேசருடைய வரலாறை விட செஞ்சாங்க. அவங்க செயல்பாட்டை அதை சொல்றது, அதை புகழ்வது, அதை புகழ்ந்துட்டு அல்லாஹ் குனிகிறோம். அதுதான் இறை வணக்கம். இது அல்லாஹ்வுடைய நேசரை புகழ்வது. 2வது அல்லாஹ் நேசரை விரோதியை சபிக்கிறது, அது இறை வணக்கம். உதாரணமாக ஜும்மா 2 ரக்காத் அல்லாஹ்க்கா தொழுகிறேன், தக்பீர் கட்டியாச்சு, அல்லாஹ் அக்பர் தொழி முடிச்சுட்டு சரிம்மா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தப்பத் யதா அபி லஹபி வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சேஷல்லா நாரதாத்தலகபி அம்ராத்து ஹம்மாலத்தல் ஹதபு ஃபி ஜீதிக ஹபுலு மின் மஸத் தப்பத் யதா அபூ லஹப். அபூ லஹபுடைய கை நாசமடையட்டும், அபூ லஹபுடைய கை நாசமடையட்டும், அவன் நாசமடையட்டும். தப்பத்தித்த அபிலமா அகுன் அனுகுமாலுமா கசப்பு. அபூ லஹப் சம்பாத்தியம் சரி செல்லும் நாசமடையட்டும், அவன் மனைவி நாசமடையட்டும், மனைவியுடைய கழுத்துல கயிறு தொங்கட்டும். அல்லாஹ் அக்பர், சமீல் அல் ஹமீதா சொல்றோமா இல்லையா? இதுக்கும் இறை வணக்கத்துக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கு இறை வணக்கம் என்ன சம்பந்தம்? இதை சொல்லி வணங்கினா அபூ லஹப் நபியுடைய விரோதி, அபூ லஹப் நபியுடைய விரோதி. அதை சொன்னோம்னா, அதை நம்ம சபிச்சோம்னா அல்லாஹ் வணக்கமாக ஏற்றுக்கொள்கிறான். அத்தகைய முறை அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு ரசூல் எப்படி சொல்லி தந்தார்களோ, இந்த உலகத்தை எப்படி வாழ வேண்டும் என்ற எப்படி கற்று தந்தார்களோ, அதன்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்தை இன்றைய நாள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தந்து புரிவான். அந்த அடிப்பில் அல்லாஹ்வை எல்லா வகையிலும் அல்லாஹ் விருப்பப்பட்டு நம்ம அனைவரும் அல்லாஹ் வாழ செய்வானாக, எல்லா வகையிலும் வாழ்க்கையில் வெற்றியை தந்து புரிவானாக. வாகிரத்து அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.